Welcome to this Concept Explainer, brought to you by CBSE Scolab of profsam.com. இன்னைக்கு நம்ம Unit 2, Electrostatic Potential and Capacitanceல இருந்து the Parallel Plate Capacitor டாபிக்க பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இது. ஆமா, சோ இத ரொம்ப சிம்பிளா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி எந்த பயமும் இல்லாம டிஸ்கஸ் பண்ணலாம். சூப்பர். சரி, ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. நம்ம டெய்லி யூஸ் பண்றோம்ல கம்ப்யூட்டர் கீபோர்டு, அதுல டைப் பண்ணும்போது ஒரு கீ பிரஸ் பண்றதுக்கும் நம்ம படிக்கிற கெபாசிட்டர் கான்செப்டுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறியா? கீபோர்டுக்கும் கெபாசிட்டருக்குமா? அது எப்படி கனெக்ஷன் இருக்க முடியுமா? கீஸ் அடியில ஸ்ப்ரிங்ஸ் தானே இருக்கும். இது ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கே. ஆமா, அதான் விஷயமே. சில அட்வான்ஸ்ட் கீபோர்ட்ஸ்ல நம்ம ஒரு கீயை பிரஸ் பண்ணும்போது அது அந்த கீக்கு அடியில் இருக்கிற ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ்க்கு மெட்டல் பிளேட்ஸா? ஆமா, அந்த பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ மாத்துது. ஓ, இப்ப கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கு. அந்த சேஞ்ச வச்சு தான் கம்ப்யூட்டர் நம்ம எந்த கீ பிரஸ் பண்ணோம்னு ரெஜிஸ்டர் பண்ணுது. எப்படின்னு நம்ம இப்ப பாப்போம். ஓகே, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட், parallel plate capacitorனா என்னன்னு ஒரு 0 லெவல்ல இருந்து பாப்போம். சரி. ரொம்ப சிம்பிளா சொன்னா இது சார்ஜ ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு பக்கெட் மாதிரி. சார்ஜ் பக்கெட்? ஆமா, இமேஜின் பண்ணிக்கோ, ஒரு பெரிய வாட்டர் டேங்க் இருக்கு, அதான் நம்ம கெபாசிட்டர். ஓகே. நம்ம அத உள்ள ஊத்துற தண்ணி தான் சார்ஜ், யானி Q. தண்ணி ஊத்த ஊத்த லெவல் ஏறிட்டே போகும்ல? ஆமா, போகும். அந்த வாட்டர் லெவல் தான் பொட்டென்ஷியல், யானி V. ஓ, அப்போ நிறைய சார்ஜ், அதாவது நிறைய தண்ணி ஊத்துனா பொட்டென்ஷியல், அந்த லெவல் அதிகமாகுமா? எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு சின்ன ட்விஸ்ட், அந்த டேங்க் ரொம்ப வைடா இருந்தா என்ன ஆகும்? வைடா இருந்தா நிறைய தண்ணி ஊத்துனாலும் லெவல் மெதுவா தான் ஏறும். கரெக்டா? ஆமா ஆமா, கரெக்ட். அந்த டேங்கோட விட்த் தான் கெபாசிட்டன்ஸ், C. ஓஹோ. சோ பெரிய விட்த், அதாவது ஹை கெபாசிட்டன்ஸ்னா அதே லெவலுக்கு நிறைய தண்ணி, அதாவது நிறைய சார்ஜ் ஸ்டோர் பண்ணலாம். ஓ, இப்ப நல்லா புரியுது. சோ கெபாசிட்டன்ஸ்னு சொல்றது அந்த டிவைஸோட சார்ஜை ஹோல்ட் பண்ற கெபாசிட்டியை மென்ஷன் பண்ணுது, அந்த பக்கெட்டோட சைஸ் மாதிரி. பர்ஃபெக்ட். இப்போ ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெடி? ரெடி. ரெண்டு மெட்டல் பிளேட்ஸ் சாண்ட்விச் பிரெட் மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பேரலா வச்சிருக்கோம். ஓகே. நடுவுல ஒரு சின்ன கேப். ஒரு பிளேட்ல பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு பிளேட்ல நெகட்டிவ் சார்ஜ். இவங்களுக்கு நடுவுல இருக்கிற அந்த டென்ஷன், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுல தான் எனர்ஜி ஸ்டோர் ஆகுது. சரி, அந்த இமேஜ் கிளியரா இருக்கு. இப்போ நம்ம NCERT புக் இது எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னு பாப்போம். ப்ளீஸ் அந்த பாட்டை ரீட் பண்ணுங்க. கண்டிப்பா. Parallel plate capacitor consists of two large plane parallel conducting plates separated by a small distance. Let A be the area of each plate and D the separation between them. The two plates have charges Q and minus Q. கரெக்ட். இந்த டெஃபினிஷனை வச்சு நம்ம ஃபார்முலாவை ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிரைவ் பண்ணலாம். ஓகே. ஸ்டெப் 1. ஃபர்ஸ்ட், அந்த ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு E நமக்கு தெரியும். அது என்ன? அது காஸ்லா வச்சு பார்த்தோம்னா E equals Q divided by A epsilon naught. E is equal to Q A epsilon naught. சூப்பர். அதான் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ஸ்டெப் 2. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V என்ன? அதுக்கும் Eக்கும் என்ன கனெக்ஷன்? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V, அது எலக்ட்ரிக் ஃபீல்டு டிஸ்டன்ஸ் வச்சு மல்டிப்ளை பண்றது தானே? எக்ஸாக்ட்லி. சோ V equals E into D. சிம்பிள். சரி. இப்போ ஸ்டெப் 3. ரொம்ப ஈஸி. அந்த E வேல்யூவை V ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன வரும்? V equals to Q divided by A epsilon naught into D. பர்ஃபெக்ட். நம்ம ஃபைனல் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். ஸ்டெப் 4. நமக்கு பேசிக் டெஃபினிஷன் தெரியும். C equal to QV, ரைட்? ஆமா. சோ இப்போ அந்த V வேல்யூவை C ஃபார்முலால போட்டா என்ன கிடைக்கும்? ஓகே. C equals to Q divided by QD divided by A epsilon naught. Qவும் Qவும் கேன்சல் ஆயிடும், epsilon naught மேல போயிடும். அப்போ C equals to epsilon naught A by D. வந்துருச்சு. அதான் நம்ம ஃபார்முலா. C equal to epsilon naught A by D. இந்த ஃபார்முலாவை பார்த்தாலே நிறைய விஷயம் புரியும். ஓ, அப்போ கெபாசிட்டன்ஸ் அந்த பிளேட்டோட ஏரியா கேபிட்டல் A அண்ட் பிளேட்ஸ்க்கு நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் ஸ்மால் d, இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணுதா? எக்ஸலன்ட் கொஸ்டின். சார்ஜ் Q அண்ட் வோல்டேஜ் V டிபெண்ட் பண்ணாதா? ஃபார்முலாலே அது இல்லையே. அதுதான் இங்க நிறைய பேர் தப்பா நினைப்பாங்க.
C depends only on geometry. அதாவது ஏரியா A and distance D. ஓ A அதிகமானா C அதிகமாகும். D அதிகமானா C குறையும் because it's in the denominator. correct. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com. That is profsam.com. சரி, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாப்போம். ஒரு கெபாசிட்டர் இருக்கு. நான் அந்த பிளேட்டோட ஏரியாவை டபுள் பண்றேன். A ஆகிறது 2A. ம் அண்ட் டிஸ்டன்ஸை பாதியா குறைக்கிறேன். D ஆகிறது D2. இப்போ புது கெபாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே ஃபார்முலா C is equals to epsilon naught A by D. So C nu is equals to epsilon naught times 2A divided by D2. எஸ். அந்த 2 மேல போயிடும். So 2 times 2 4 times பெருசாகுமா? 4C. சூப்பர், அதான் கரெக்ட் ஆன்சர். இந்த கான்செப்ட் அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்க போற டயலெக்ட்ரிக்ஸ் எப்படி கெபாசிட்டன்ஸை மாத்துதுன்னு புரிஞ்சுக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி, பட் இதுல ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்களா? நல்ல கேள்வி. பண்ணுவாங்க. அத பாப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு காமன் மிஸ்டேக் இருக்கு. என்னது? அவங்க நினைப்பாங்க கெபாசிட்டர் பிளேட்ஸ்க்கு வெளியே, அதாவது அவுட் சைட்ல கூட எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு. அது லாஜிக்கலா தானே தோணுது. ஒரு பாசிட்டிவ் பிளேட்னால ஃபீல்ட் வெளியே போகும். ஆனா என்னன்னா அவங்க ஒரு சிங்கிள் பிளேட்டோட ஃபீல்ட மட்டும் யோசிப்பாங்க. கரெக்ட் ஐடியா என்னன்னா கெபாசிட்டருக்கு வெளியே அந்த பாசிட்டிவ் பிளேட்டோட ஃபீல்டும் நெகட்டிவ் பிளேட்டோட ஃபீல்டும் ஒண்ணுக்குன்னு கேன்சல் ஆயிடும். ஓ, ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டா இருக்கிறதால கேன்சல் ஆடுமா? எக்ஸாக்ட்லி. ஸோ அவுட் சைட் த பிளேட்ஸ் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஓ, அப்போ ஆல் தி ஆக்ஷன் இஸ் பிட்வீன் தி ஷீட்ஸ்னு சொல்ற மாதிரி நடுவுல மட்டும்தான் ஸ்ட்ராங் ஃபீல்ட் இருக்கும். சரியா சொன்னேன். இத ஞாபகம் வச்சாலே நிறைய கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. இப்போ இந்த ஃபார்முலாவை மறக்காம இருக்க ஏதாவது வழி வேணும்ல? C ஈக்குவல்ஸ் டு எப்சிலான் நாட் AD. ஆமா, கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஒரு சிம்பிள் நிமோனிக் யூஸ் பண்ணலாம். A over D. சிம்பிளா ஆட்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கெபாசிட்டன்ஸ் ஆட்ஸ் இன் ஸ்டோரிங் சார்ஜ். ஆட் A over D. நல்லா இருக்கு. இன்னொன்னு ஒரு பிசிக்கல் ஜெஸ்டர். உங்க ரெண்டு கையையும் parallel-ஆ வச்சுக்கோங்க. ஓகே, வெச்சிட்டேன். கைகள் கிட்ட வந்தா, அதாவது டிஸ்டன்ஸ் குறைஞ்சா அட்ராக்ஷன் அதிகமாகும்ல? ஆமா, சோ கெபாசிட்டன்ஸ் அதிகமாகும். இப்போ கைகள் தூரமா போனா அட்ராக்ஷன் குறையும், சோ C குறையும். சூப்பர், இது எப்பவுமே ஞாபகம் இருக்கும். பர்ஃபெக்ட். சோ இந்த டாபிக்கோட 3 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் சேஃப் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். சரி, நம்பர் 1, parallel plate capacitorோட ஃபார்முலா C is equal to epsilon naught A divided by D. Capacitance depends on area and distance, not on Q or V. பாயிண்ட் நம்பர் 1, got it. நம்பர் 2, பிளேட்ஸ்க்கு நடுவுல ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும். பிளேட்ஸ்க்கு வெளியே Field is nearly zero. கரெக்ட். அண்ட் நம்பர் 3, இதுதான் நிறைய பிராக்டிக்கல் கெபாசிட்டர்ஸோட பேசிக் டிசைன் பிரின்சிபல். ஆமா, நம்ம கீபோர்ட் எக்ஸாம்பிள்லே பார்த்தோம். எக்ஸாக்ட்லி. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுது. 12th CBSE Physics, Chemistry and Mathsல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com விசிட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த டாபிக் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த டிஸ்கஷன்ல மீட் பண்ணலாம். நல்லா படிங்க. கண்டிப்பா. தேங்க்யூ.